هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافئ مزيدا واعف عنا يا كريم يا رحيم يا الله اللهم صل وسلم وبارك على سيدنا محمد وعلى آل سيدنا محمد صلاة تكون لك رضاء وله جزاء ولحقه أداء وعده الوسيلة والفضيلة والمقام المحمول الذي وعدته وجزه عنا ما هو أهله وجزه عنا فضل ما جازيت نبينا قومه ورسولا أمته وصل على جميع إخوانه من النبيين والمرسلين والصديقين والشهداء والصالحين وارحم والدينا معهم يا أرحم الراحمين وأصلح أزواجنا وأولادنا وأحوالنا في الدنيا ويوم الدين عدد ما علمت وزنة ما علمت وملء ما علمت يا رب العالمين اللهم ربنا تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتضرعنا وتخشعنا وتمم تقصير أعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الأبرار ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما رب هب لي من الصالحين ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار ربنا اغفر لنا وارحمنا ولوالدينا ولمشايخنا ولأساتذتنا ولجميع أمة سيدنا محمد صلى الله عليه وسلم ورب ارحمهما كما ربياني صغيرا ما دامت الرحمة يا أرحم الراحمين جزا الله عنا نبينا وسيدنا ومولانا محمدا صلى الله عليه وآله وأصحابه وأمته وسلم بما هو أهله عدد ما في علم الله ودوام ملك الله آمين بفضل سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم اللهم صل. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا ومولانا محمد صلى الله عليه وآله وصحبه أجمعين أما بعد. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சிறப்பான ரமதான் அல் முபாரக் சங்கையான பிறை 13 தராவீஹுடைய தொழுகையை அல்லாஹ்வினுடைய அருள் நிறைந்த அவனது இல்லத்தில் ஜமாஅத்தோடு தொழக்கூடிய நல்ல தௌஃபீக்கை வழங்கிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமது ரமலானிய வணக்க வழிபாடுகள் உள்ளிட்ட ஏனைய வணக்க வழிபாடுகள் அனைத்தையும் இந்த சங்கை பொருந்திய மாதத்தின் பொருட்டினால் கபூல் செய்து அருள் புரிவானாக.
சங்கைக்குரிய பெருமக்களே, இன்று சூரத்துல் கஹஃப் முடிவாகி சூரத்து மரியம் ஓதப்பட்டு சூரத்து தாஹா அதுவும் நிறைவாகவே முடிக்கப்பட்டு சூரத்துல் அம்பியா அதையும் நாம் தொடங்கி ஓதியிருக்கிறோம். உயர்மிகு இந்த இறைமறை வரிகளில் பல்வேறு தகவல்களை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தெளிவாக்கி இருக்கிறான். நாம் இறுதியாக ஓதிய அந்த நிறைவான ரக்அத்தில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அன்பியாவில் சொல்கிறான், நாளைக்கு மறுமையில வனதவுல் மவாசின் மீசான் நாம வைப்போம் அல்லாஹு சொல்றான். அது சரியான தராசு, யாருக்கும் அநீதம் செய்யப்படாது அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். ஃபலா துல்லமு நஃப்சுன் ஷைஆ, யாருக்கும் அநீதம் செய்யப்படாது. வ இன் கான மிஸ்கால ஹப்பத்தின் மின் ஹர்தலின், அல்லாஹ் சொல்றது அது ஒரு கடுகளவு வித்தாக இருந்தாலும் சரி, ஒரு கடுகளவு. இன்னைக்கு நாம சோத்தையே விட்டுடுறோம், சாப்பிட்டுட்டு வயிறு நிறைஞ்ச மாதிரி இருக்குன்னு வைங்களேன், நல்லா இருந்துச்சுன்னா ஒட்டா வலிச்சு தின்றோம். நமக்கு பிடிச்ச மாதிரி இருந்து டேஸ்டா இருந்ததுன்னு வைங்க, அந்த கடைசி ஒட்டிக்கிட்டு இருக்கிறதையும் விடுறதில்லை, அதையும் வலிச்சு நாக்கில் நக்கிட்டு தான் முடிக்கிறது. அது நமக்கு பிடிச்சிருக்கிறதுனால. இல்லைன்னா சோத்து பருக்கையாவே இருந்தாலும் சரி அப்படியே விட்டுட்டு நிறைய பேர் நம்ம வீட்டில் அப்படிதான் எந்திரிப்போம் இல்லையா? பெரும்பாலான பேர் அப்படி எந்திரிப்போம். கொஞ்சம் பேர் அதுல பேணுதலோட கடைசி பருக்கையும் எடுத்து அதை கழுகிட்டு அப்படியே சாப்பிடக்கூடிய மரபு இருக்கும். அவ்வளவு மணிகள் இருக்கும். எவ்வளவு குதிரத்தா ரப்ப நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்த்தனுக்கான நினைச்சா அதை யாரும் விட மாட்டோம். எத்தனையோ பேரோட கையில மாறி நம்மளுடைய தட்டுல வந்து அந்த ஒரு அரிசி நிக்கிறதுக்கு எவ்வளவு பேர் அல்லாஹ் தஆலா வேலை வாங்கி இருக்கிறான், எத்தனை பேர் அதற்காக உழைத்து இருக்கிறாங்க. அந்த உழைப்புக்கான மரியாதை அதை நினைச்சாலே விட மாட்டான். ஒரு உழவன் அவன் கண்காண அவன் தட்டுல ஒரு பருக்கையை கீழே போட மாட்டான். ஏன்னா அவனுக்கு தெரியும், அதை விதைத்து அதை அறுவடை செய்து அதை சந்தையாக்கி அதிலிருந்து கிடைக்கக்கூடிய பொருளின் வெகுமதி என்ன என்பது அவனுக்கு விளங்கும் என்பதால் ஒரு உழவன் என்ன செய்ய மாட்டான், அதை விட மாட்டான். மற்றவங்க என்ன செய்தாங்க லேசா. இடையில செய்தி, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு நம்ம முன்னாடி ஓதுனதெல்லாம் ஓதிட்டோம், அந்த சூரா அந்த ஆயத்தெல்லாம் ஓதியாச்சு. மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த ஃபிரௌன்ட சேட்டை தாங்க முடியாம கடுமையா துவா செஞ்சாங்க. யாரெல்லாம் இவனை விட்டு வைக்காத, இவன் திருந்தவே மாட்டான், திருந்தாத ஜென்மம், அவனை விட்டு வச்சா இவனும் நாசமாகி மாத்திரமல்ல எல்லாத்தையும் நாசப்படுத்திடுவான், அவ்வளவு கொடுமையான ஆள் இவன், அதனால அடிச்சோட இல்லாம அழிச்சு போடு அப்படின்னு ஒரு துவா செஞ்சாங்க. ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் ஆமீன்னு சொல்லிட்டாங்க. துவாவும் கேட்டாச்சு, கொல்லப்பட்டது அல்லாஹ் சொல்லிட்டான். காலாக்கது உஜீப் தாவத்துக்குமான் அல்லாஹ் தஆலா சான்றும் கொடுத்துட்டான். உங்க ரெண்டு பேரோட துவாவும் கபூல் ஆயிடுச்சு அப்படின்னு அல்லாஹ் சொல்லவும் செஞ்சுட்டான். இவ்வளவு சொல்லியும் கூட அவன் அதுக்கப்புறம் வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். என்னடா இது, கேட்டதுவா நபி கேட்டதுவா, ஆமீன் சொன்னது இன்னொரு நபி. மூசா அலைஹிஸ்ஸலாம்ங்கிறது நபி, சாதாரண நபி இல்ல. 1,74,000 நபிமார்ல கட்டுப்பட்ட 313 ரசூல்மார்ல, வேதம் கொடுக்கப்பட்ட 4 ரசூல்மார்கள்ல, சுஹுஃபு கொடுக்கப்பட்ட நபிமார்கள்ல அவனும் ஒரு ஆளு. உலுல் அஸ்மல, இப்படியெல்லாம் எவ்வளவு சிறப்பு. ஊமைக்கு அல்லாஹ் தஆலா அவன் உரையாடியதாக சொன்ன வார்த்தைக்குள்ளால் அகப்பட்ட ஒருவர் அவர்கள். தில்க ரசூல் ஃபضلنا بعضهم على بعضன்னு சொல்றான். ரசூல்மார்கள்ல சிலரை விட சிலரை நம்ம சிறப்பாக்கி வச்சிருக்கிறோம்னு சொல்லிட்டு அதற்கு ஒரு சான்று சொல்லணும்ல, எந்த வகையிலெல்லாம் சிறப்புன்னு சொல்லி. ஓ மின்ஹும் மன் கல்லம் அல்லாஹ் அப்படிங்கிறான், அல்லாட்ட பேசுனான்னு இருக்கிறாங்க அப்படின்ட்டு. மூசா கலீமுல்லாங்கிற பேர் எடுத்த ஆளு, அவ்வளவுலாம் சிறப்பான ஆளு, வாய் அசைச்சிருக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா சமூகத்துல ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் ஆமீன் வர சொல்லிட்டாங்க, ஏற்றுக்கொள்ளப்பட்டாச்சு, துவா கபூல் ஆயிடுச்சுன்னு அல்லாஹ்வும் சொல்லிட்டான். 2 பேர் கேட்டது மாத்திரமில்ல, அல்லாஹ்வும் சொல்லிட்டான். கால கது உஜீபத் தஅவத்துக்கும், அவங்க 2 பேரோட துவாவும் கபூல் ஆயிட்டுன்னு சொல்லிட்டான். இவ்வளவு சொல்லியும் கூட மேப்படியா சாவ மாட்டேங்கிறான். 1 2 3 4ன்னு ஓடிக்கிட்டு இருக்கு வருஷம். அதுக்கப்புறம் 40 வருஷம் இருந்திருக்கிறான். அதுக்கப்புறம் தான் சாவுறான் ஆளு. இவ்வளவு தூரமா உடனே சொல்லி முடிச்சிருக்க வேணாமா?
அந்த ரகசியத்தை குறித்து, அவனுடைய வாழ்க்கை ரகசியத்தை குறித்து பெருமக்கள் சொல்லும் பொழுது, அல்லாஹ் தஆலா சில தீயவர்களுக்கு கூட அவங்க நல்லது செஞ்சாலும் அந்த நல்லதுக்கு அல்லாஹ் தஆலா அநியாயம் செய்ய மாட்டான், அதற்கான கூலியை கொடுத்துருவான். ஆனா பிரச்சனை என்னண்டா, நல்லவங்களுக்காக இருந்தா அங்க கொடுப்பான், இங்கேயும் கொடுக்கறத கொடுப்பான், அங்கேயும் கொடுப்பான். கெட்டவங்களா இருந்தா அவங்களும் நல்லது செஞ்சிருப்பாங்க இல்லையா, கெட்டவன்லயும் நல்லவன் இருப்பான் இல்லையா, சில நல்லது வெளிப்படுமா இல்லையா, படுமோசமானவன் தான் ஆனா சிலது நேரம் நல்லதை பண்ணிடுவான், அப்படி இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி ஆளா இருக்கிறான் வைங்க, ஈமான் கொள்ளாம இருக்கிறான் வைங்க, அவனுக்கு செட்டில்மெண்ட்டை கரெக்டா இன்னைக்கே இங்கேயே முடிக்கணும். கவர்மெண்ட்ல ஊழியர்கள் இருப்பாங்க, ஒரு கம்பெனில ஊழியர்கள் இருப்பாங்க, ரெண்டு வகையான ஊழியர்கள் இருப்பாங்க. ஒரு ஆள் என்னன்னா அவங்க பெர்மனண்டான ஊழியர்கள், சில டெம்பரரி ஊழியர்கள், அப்ப தற்காலிகமா போட்டிருப்பாங்க. அவங்களுக்கு அப்படி இல்லை, போனஸ் எல்லாம் உண்டு, ரிட்டைர்மெண்ட் எல்லாம் உண்டு, இதெல்லாம் உண்டு. இது அப்படி இல்லை, அந்தந்த வேலை முடியக்குள்ள ஒரு நாள் வேலை திட்ட மாதிரி அன்னைக்கு சேலரி கொடுத்து அனுப்பிடுற மாதிரி, அந்த மாதிரி லிஸ்ட் இருக்கு இல்லையா. ரப்பு அந்த மாதிரி வச்சிருக்கிறான். காஃபிர்களா இருந்தா கூட அவங்க ஏதாச்சும் நல்லதை செஞ்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த உலகத்துல பகரத்தை கொடுத்து முடிச்சிருவான். அல்லாட்ட நாளைக்கு மறுமையில இதெல்லாம் நான் செஞ்சனேன்னு கேட்க முடியாது, எல்லாத்தையும் நான் தந்துட்டேனேன்னு அல்லாஹ் சொல்லிடுவான். அந்த மாதிரி மேப்படியான்ட்ட ஒரு நல்ல குணம் இருந்துச்சு. என்னண்டா, ஒரு பருக்கையே வீணாக்க மாட்டான். யாரு? ஃபிரௌன். ஒரு பருக்கையே வீணாக்க மாட்டான். இந்த ஒரு பருக்கையை வீணாக்காததுனால இப்ப என்ன அதுல சூட்சுமம் அப்படின்னா, அந்த ஒரு பருக்கையை வீணாக்காம இருந்ததுனால அவன் ரிஸ்க் இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் அவனை மௌத்தாக்க முடியாது. அந்த ரிஸ்க் இருக்கிற வரைக்கும் மௌத்தாக்க முடியாது. அவனுக்குன்னு எழுதப்பட்ட ரிஸ்க், அதை வீணாக்கவும் மாட்டேங்கிறான். சில பேர் கோடி எல்லாத்தையும் அள்ளி அள்ளி கீழே கொட்டுறான் பாருங்க. இப்ப இவன் ரிஸ்க ஃபுல்லா கீழே கொட்டிட்டான், அவன் வீணாக்கிட்டான்னு அர்த்தம். அவன் வீணாவும் ஆக்க மாட்டேங்கிறான். ஒரு எப்பவும் சாப்பாட்டு இடம் வச்சுட்டா பக்கத்துல ஒரு சின்ன கோலை வச்சிருப்பானா, அதுல ஒரு தண்ணி வச்சிருப்பான். அந்த தண்ணியில சாப்பாடு கீழே விழுந்தா ஒரு குச்சி மாதிரி வச்சு அதை குத்தி அதுல முக்கி அதை கழுகிட்டு அதை தின்றுவானா. இதனாலேயே மேப்படியானுக்கு இந்த எவ்வளவு ஏற்றுக்கொள்ளப்பட்டது, துவா செஞ்சு ஆமீன்னு எல்லாம் பழிக்கிறதுக்கு அவ்வளவு நாளாச்சு. ஏன்னா அவ்வளவு காலம் அவனுக்கு இருக்குது, ரிஸ்க் விட்டு வச்சானல்ல. ஆனா நாம என்ன செய்யறோம், அவனையே அல்லாஹ் தஆலா இதனால விட்டு வச்சாம்னு சொன்னா, நாம சரியா நடந்தோம்னா ரப்பு எப்படி ரிஸ்க கொட்டுவான், எவ்வளவு அழகான முறையில தருவான். சரி ஹைர், நாம் இப்படி வீணாக்குறோம். அல்லாஹ் சொல்றான், உங்க கிட்ட இருந்து அல்லாட்டேந்து நாம வாங்கின ரிஸ்க நாம வீணாக்குறோம். அல்லாஹ் சொல்றான், உன்கிட்ட இருந்து என் பக்கம் வந்த அமல் எந்த ஒன்னையும் கடுகளவானால் நான் விடவே மாட்டேன், அதையும் உங்களுக்கு நான் தந்தே தீருவேங்கிறான். அப்ப அதுல கெட்டதும் இருக்குமே, அதையும் கூட நெருக்கப்படும். எல்லாமே கடைசியா ஓதுன அந்த இதுல தான் வந்துச்சு. அதான் கவனமா இருக்கணும்னு சொல்லுவாங்க. சரி ஹைர், இன்னைக்கு நாம ஓதுனதுல நம்ம கவனத்தில் எடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான சூறான்னு எடுத்துக்கிட்டா சூரா அல் கஹ்ஃப். அதை நம்ம சிந்தனையில் எடுக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான சூறா. சூரத்து மரியம்ல மரியம் அம்மையாரை பத்தி உள்ள செய்திகள் வருது. சரியா? சரி, இந்த கஹ்ஃப்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறைமறை குர்ஆன்ல ஒரு 5 சூறாக்கள் அல்ஹம்து அல்ஹம்து அப்படிங்கறத கொண்டு ஆரம்பிக்கும். அல்ஹம்துலில்லாஹ் ஆரம்பிக்குதா? சூரத்துல் ஃபாத்திஹா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஆரம்பிக்குது. இரண்டாவது சூரத்துல் அன்ஆம் அல்ஹம்துலில்லாஹில்லதி خلقஸ் ஸமாவாதி வல் அர்த் வ ஜஅலல் ظுலுமாதி வன் நூர் அப்படின்னு ஆரம்பிக்கும். அல்ஹம்துலில்லாஹ் ஆரம்பிக்கும். மூணாவது சூரா அல் கஹ்ஃப் அல்ஹம்துலில்லாஹில்லதி அன்ஸல அலா அப்திஹில் கிதாப வ லம் யஜஅல் லஹு இவஜா அப்படி. நாலாவது சூரா அஸ்-சபா அல்ஹம்துலில்லாஹில்லதி லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த் வ லஹுல் ஹம்து ஃபில் ஆখিরা அப்படின்னு. ஐந்தாவது சூரா அல் ஃபாத்திர் சூரத்து ஃபாத்திர் அல்ஹம்துலில்லாஹி ஃபாத்திரிஸ் ஸமாவாதி வல் அர்த் ஜாயிரு ظுலுமாதி ருஸலன் உலி அஜ்னஹத்தின் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூரா ஆயத்து ஆரம்பிக்கும். அதுல இது மூணாவது சூறாவாக இடம் பிடிக்குது. இறைமறை குர்ஆன்ல
அது இறங்கிய வரிசை இருக்கு இல்லையா, குர்ஆன் இறங்கிய குர்ஆன்ல இப்ப இருக்கிற பதியப்பட்ட வரிசை இருக்கு இல்லையா, சூரத்துல் ஃபாத்திஹா, அப்புறம் சூரத்துல் பக்ரா, ஆல இம்ரான், சூரத்துல் நிசா, மாயிதா, இப்படி வருதா இல்லையா? இந்த வரிசை தொடரில் இந்த சூரா எத்தனாவது சூரா? 18வது சூரா. அதே மாதிரி இறைமறை குர்ஆன் இறங்கிய முறைன்னு ஒன்று இருக்கு. நம்ம ஏற்கனவே சொன்னோம், குர்ஆன் இறங்கும் பொழுது வெவ்வேறு வடிவங்களில் அப்படி இறங்கியது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை இதுக்கு பின்னால வைங்க, இது இதுக்கு முன்னால வைங்கன்னு சொல்லுவாங்க. அந்த இறங்கிய வரிசையின் அடிப்படையில் பார்க்க போனால் இது 69வது சூரா. இறங்கிய அந்த முறையில பார்த்தா எத்தனாவது? 69வது சூரா. குர்ஆன் மக்காவில் இருந்த காலத்தில் இறங்கியது, மதீனாவில் இருந்த காலத்தில் இறங்கியது, இரு வடிவங்களாக இறங்கியது. அதுல இது மக்காவில் இறங்கிய சூரா, மக்கி அப்படின்னு சொல்லுவாங்க. மக்காவில் இறங்கின மொத்த சூறாக்கள் எத்தனை? 86. மொத்த சூறா எத்தனை? 86. இறைமறை குர்ஆன் மக்காவில் இறங்கின பொழுது 86 சூறா இறங்கிச்சு. அதுல இந்த சூறா 11வது முறை இறங்கியது, 11வதாக இடம் பிடிக்கிறது இந்த சூறா. குர்ஆன்ல நீண்ட சூறாக்கள் அப்படின்னு இருக்கு. ரொம்ப நீண்ட சூறா எது? பக்கரா. இப்படியே பார்த்து அடுத்ததுன்னு வந்தா நீண்ட சூரா வரிசையில் இந்த சூரத்துல் கஹஃப் 13வது இடத்தை பிடிக்கிறது. 13வது இடத்தை நீண்ட சூறாக்கள் வரிசையில் 1 2 3 பார்த்தா 13வது இடத்தை பிடிக்கிறது. 100 ஆயத்துகளை கடந்த சூறாக்கள் இருக்குது. 100 ஆயத்தை கடந்த சூறா, மத்த எல்லாம் 100க்கு கீழே இருக்கும். 100 ஆயத்தை கடந்த சூறா அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதுல மொத்தம் 11 சூறாக்கள் குர்ஆன்ல இடம் பிடிக்கிறது. அதுல அந்த வரிசையில 100 சூறாக்கள் கடந்த வரிசையில 6வது இடத்தில் இது இருக்கிறது. 6வது இடத்துல. இதுல மொத்தம் எத்தனை ஆயத்து? 110 ஆயத்துகள் இருக்கிறது. இந்த 110 ஆயத்திலும் ஒரு தனி சிறப்பு இருக்கு. 110 ஆயத்திலையுமே இந்த 110 ஆயத்துன்னு கரெக்டா சொல்லிட்டியா? இந்த 110 ஆயத்துக்கும் ஒரு தனி சிறப்பு இருக்கு. என்னன்னா இது எல்லாமே 110 ஆயத்துமே அல்ஹம்துலில்லாஹில்லதீ ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த் அன்ஸல அலா அப்திஹில் கிதாப் வலம் யஜ்அல் லஹு இவஜா. ஜா முடியுதா? அலிஃப்ல முடியுதா? கையிமன் லியுன்திர பஅஸன் ஷதீதன் மின் லதுன் வயுபஷ்ஷிரல் முஃமினீன அல்லதீன். வருதா? அப்படியே வரக்குள்ள பார்த்தா எல்லாமே அலிஃபு 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 அலிஃபுன்னு தான் முடியும். அப்படியே போத்தீங்கன்னு சொன்னா கடைசி வரைக்கும் பார்த்தனா இன்னல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத்தி கானத் லஹும் ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸி நுஸுலா خالدين فيها لا يبغون عنها حولا كلو كان البحر مدادا لكلمات ربي لنفذ البحر قبل أن تنفذ كلمات ربي ولو جئنا بمثله مددا قل إنما أنا بشر مثلكم يوحى إلي أنما إلهكم إله واحد فمن كان يرجو لقاء ربي فليعمل عملا صالحا ولا يشرك بعبادة ربه أحدا. எல்லாமே இந்த அமைப்புல தான் முடியும். எல்லாமே அலிஃபின் அக்ஷரத்தோடு தான் முடியும். 110 ஆயத்தையும் இப்படிதான் முடியும். இறைமறை குர்ஆன் இருக்க பெரிய அதாவது சில இடங்கள்லாம் போனா த்ரில்லிங்கான ஏரியா அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா? சிலது அப்படி சுவாரஸ்யமா இருக்கும், சிலது பார்த்தா அப்படி ரம்மியமா இருக்கும், சிலது த்ரில்லிங்கா இருக்கும், சிலது பயங்கரமா இருக்கும் அப்படின்ட்டு நம்ம குர்ஆனை ஓதிக்கிட்டே போகும்போது இது எல்லாமே ஆம்பிடும். இடையில நிறைய ஆம்பிடும். குகைகள் ஆம்பிடும், சரித்திரங்கள் ஆம்பிடும், மலைகள் ஆம்பிடும், அப்படியே வரிசையா ஆம்பிடும். அப்படிக்கிட்டே போவோம். ஓதும் பொழுது ஹாபிஸாக்களுக்கும் அதே மாதிரி த்ரில்லிங்கா போற மாதிரி சில சூறா வரும், சில சூறா அழகா ரம்மியமா ஓதுற மாதிரி இருக்கும், சில சூறா அப்படியே ஒரு அழகான போங்கல இருக்கும், சிலதெல்லாம் அப்படியே அவ்வளவு அழகான முறையில் இறைமறை குர்ஆனை அதனாலதான் பார்த்து சொக்கி நின்னுட்டாங்க எல்லாரும். அந்த கருத்து செறிவுகளும் அதனுடைய பொருட்செறிவுகளும் அதனுடைய இலக்கிய நயங்கள்லாம் பார்த்து அத்தனை பேர் சொக்கி நின்னுட்டான். மாஹாதா கவுலுல் பஷர்ன்ட்டான், இது மனுஷ சொல்லே கிடையாது அப்படின்ட்டான். கடைசியில ஒரு வார்த்தை அத்தனை கவிஞர்களும் கொண்டு போய் எல்லாத்தையும் ஒட்டுவான் காபாவுடைய திரையில. இறைமறை குர்ஆனின் வேத வரிகள் கொண்டு வந்து அங்கே உச்சரிக்கப்படும் பொழுது அந்த அட்சரத்தை கேட்ட ஒருத்தன் கூட இது
இது மனுஷ சொல்லே கிடையாதுன்ட்டான். மாஹாதா கவுலல் பஷர், இது மனுஷ சொல்லே கிடையாது, இது தேவ சொல் அப்படின்னு எல்லாரும் சரண் அடைஞ்சிட்டான். ஏன்னா அவ்வளவு அழகான முறையில் இந்த போங்குகள் அமையும். கிட்டத்தட்ட 1579 சொற்றொடர்கள் இந்த சூறாவில் இடம்பெறுது. அதாவது சில பேருக்கு சிலது மேல காதல் வரும் இல்லையா, அவன் அந்த காதல் கொண்டதின் மீது என்ன செய்வான், அதை குறித்து அப்படியே அதுல என்னென்னலாம் இருக்குன்னு ஒவ்வொன்றையும் துல்லியமா ரசிப்பானா இல்லையா. அந்த மாதிரி இறைமறை மீது காதல் கொண்டவர்கள் அதை பதிவு செய்கிறார்கள். 6488 எழுத்துக்கள் இந்த சூறாவில் இடம்பெறுகிறது. எத்தனை எழுத்து? 6488. 6488 எழுத்து இதுல இடம்பெறுது அப்படின்னா, இப்ப ரசூலுல்லாஹ்வுடைய இன்னொரு ஹதீஸ நாம நினைச்சு பார்க்கணும். லா அகூலு அலிஃப் லாம் மீம் ஹர்ஃபுன்னாங்க. அலிஃப் லாம் மீம்ங்கறத நான் ஒரு ஹர்ஃப்னு சொல்ல மாட்டேன், அப்படி வரக்கூடிய அந்த அக்ஷரம் கூட அலிஃபுன் ஹர்ஃபுன் வ லாமுன் ஹர்ஃபுன் வ மீமுன் ஹர்ஃபுன்னாங்க. எல்லாம் தனித்தனி ஹர்ஃப், ஒவ்வொன்றுக்கும் 10 நன்மை அல்லாஹ் கொடுக்கறான்னாங்க. நீங்க ஒரு தடவை சும்மா உட்கார்ந்து ஓதுனா ஒவ்வொன்றுக்கும் 10 நன்மைன்றாங்க. ஒரே ஒரு தடவை அலிஃப் லாம் மீம் ஓதுனார், ஒவ்வொன்றும் தனித்தனி ஹர்ஃப், 30 நன்மை கிடைச்சு போச்சு. அதே இது அவர் ஒதுவோட ஓதுனார்னா 25 மடங்கு நன்மை கிடைச்சு போச்சு. ஒதுவோட அவர் தொழுகையில உட்கார்ந்த நிலைமையில ஓதுனாருன்னா 50 மடங்கு கிடைச்சு போச்சு. நின்ற நிலையில் ஓதுனா ஒரு ஹர்ஃபுக்கு 100 மடங்குன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தை இருக்குது. அப்ப அவ்வளவு கொத்தான நன்மை. இத கொஞ்சம் அப்படியே நீங்க வெறும் அட்லீஸ்ட் சொல்லுவாங்கல்ல, குறைஞ்சதும்பாங்கல்ல, குறைஞ்சது 1க்கு 10, அது மேல அப்படியே போது 100 வரைக்கும், குறைஞ்சது 10ன்னே போட்டா கூட 6488 ஆயத்துகளை ஓதுனதும் கேட்டதும் இந்த சூறாவில் மாத்திரம் எத்தனை நன்மை? 6488 64,880 64,880 நன்மை இந்த சூறாவை ஓதனதை கேட்டதில்ல. இந்த சூறா மாத்திரம் இது 100 மடங்குன்னா எங்க போச்சு? என்ன சார் 100 மடங்குன்னா எங்க போச்சு? எங்க போச்சு? அல்லாஹ் தஆலா எவ்வளவு கொத்தா நன்மையை கொடுக்கிறான். சுப்ஹானல்லாஹ், நமக்கே தெரியல. இப்போ நான் மேல ஒரு ஆயத்தை சொன்னேன், அதை கொஞ்சம் கவனத்தில் எடுங்க. வனல்லாஹுல் மவாஸீனல் கிஸ்த லியௌமில் கியாமா ஃபலா துظلمு நஃப்ஸுன் ஷைஆ வ இன் கான மிஸ்கால ஹப்பத்தின் மின் ஹர்தலின் அதைனா பிஹாங்கறான். நீங்க நாளைக்கு நாம ஒரு தராசை வைப்போம், அந்த தராசுக்குள்ள நீங்க செஞ்ச நன்மையெல்லாம் கொண்டு வருவோம், அதுல கடுகின் வித்தானாலும் விட மாட்டோம் அப்படிங்கிறான்னா, இந்த இறைமறை குர்ஆன ஓதன சவாபுகளை கொண்டு அதுல வச்சோம்னா எப்படி இருக்கும்? எங்க போயிடும்? அல்லாஹ்வுடைய அந்த இதை பார்க்கக்குள்ள அவனோட ரஹமத்தை அப்படியே கொப்பளிக்குது, அப்படியே பொழியுது அடியார்களின் மீது. அது தெரியாததுனால தான் நாக்கில் வேற ஏதோ சொல்லிட்டு இருக்கிறான். சும்மா நாம போகும்போது வரும்போதெல்லாம் தெரிஞ்ச சூறாக்களை ஓதிக்கிட்டே இருக்கணும். சஹாபிகள்கிட்ட ஒவ்வொரு ஆட்கள் ஒவ்வொரு இதுதானம்மா, ஒவ்வொரு ஆட்கள் ஒரு பேரை சொல்லுவாங்க. அன்னைக்கெல்லாம் பழைய காலம் சொல்லுவாங்க. உங்க வீட்டுக்கும் அவ வீட்டுக்கும் எவ்வளவு தூரம்? அன்னைக்குள்ள கிழவன்ட்ட கேட்டா, பழைய ஆள்கிட்ட கேட்டா, உங்க வீட்டுக்கு அவ வீட்டுக்கு எவ்வளவு தூரம் அப்படின்னு சொன்னா, இன்றைய கால புள்ளியிட்ட கேட்டா ஒரு 2 கிலோமீட்டரு இல்ல 1 கிலோமீட்டரு இல்ல 1/2 கிலோ இப்படி சொல்லுவாங்க இல்லையா. பழைய கால கிழவர்கிட்ட கேட்டா சொல்லுவாங்க, உங்க வீட்டுக்கு அவட்டுக்கு எவ்வளவு தூரம்? கூப்பிடுற தூரம் சத்தம் போட்டா வழங்குமா, அவ்வளவு தூரம் தான். கோழி கூவுற தூரம் கொஞ்சம் சத்தம் கூடுதலா போய் சேருமா அந்த இதுக்கு. அதே மாதிரி ஓமானத்துக்கு சொல்லும் போது கூட ஒண்ணு சொல்லுவாங்க. என்ன, அவன் பற்ற அடிக்கிறவன் எது அது, அவன் சுத்தியலால போடணும், ஏன்னா அவனுக்கு அதுதானே பிடிச்சி பழக்கம். அந்த மாதிரி இதே இது அவன் இந்த ஊதுவான இங்க ஊச்சி நெருப்ப வச்சிருப்பான், அவன் வீட்டுல பத்தி எரிய அப்படிமா, ஏன்னா அவனுக்கு அதான வாயில வரும். அந்த மாதிரி ஒவ்வொரு ஆட்கள்
சஹாபிகளுக்கு எப்படின்னு பாருங்களேன், காலையில இதுக்கு எவ்வளவு நேரம் இடைவேளை அப்படின்னு கேட்டா சஹாபிகள் சொல்லுவாலாம், இத்தனை ஆயத்து ஓதுற நேரம் பாலாம், இத்தனை ஆயத்து ஓதுற நேரம். இங்க ஹதீஸ்ல பார்த்தா தெரியும், இத்தனை ஆயத்து ஓதுற நேரம் ரசூலுல்லாஹ் அப்படி இருப்பாங்க. அப்ப அவங்களோட எண்ணம் எல்லாம் இந்த இதான். சமீபத்தில் ஒரு ஆர்டிக்கலை படிக்கும் போது ஒரு சீதேவியோட இதை படிச்சு, அப்போ நான் எனக்கு என்னுடைய ஆபீஸ்க்கு எவ்வளவு தூரம் தெரியுமா, 1000 லா இலாஹ இல்லல்லாஹ் ஓதுற தூரம், லா இலாஹ இல்லல்லாஹ் ஓதுற தூரம். இப்படி ஒவ்வொரு ஆட்கள் ஒவ்வொரு இது. நாமளும் என்ன செய்யணும், சும்மா போகும்போது வரும்போது குல்ஹுவல்லாஹ் ஓதணும். உங்க வீட்டுக்கு இங்க உங்க இந்த பள்ளியில இருந்து உங்க வீட்டுக்கு எவ்வளவு தூரம்னு கேட்டா இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு இதை நீங்க வச்சுக்கணும். எப்படி இன்னைக்கு ஆரம்பிக்கணும், இங்கேருந்து வெளியில ஏறும்போது இறங்கும்போது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கய்ரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாலீன் ஆமீன். துஆ ஆயத்தும் கூட, குர்ஆன் வசனமும் கூட. இங்கேருந்து வெளியில இறங்கி நேரா வீட்டுக்கு போகணும். நாளைக்கு கேட்போம், எத்தனை தூரம் வீட்டுக்கு? ஒரு 20 ஃபாத்திஹா ஓதுற தூரம், ஒரு 40 குல்ஹுவல்லாஹ் ஓதுற தூரம். ஆனா மேப்படியும் விட மாட்டான், இப்லீஸ் அங்கனுக்குள்ளேயே வருவான். இடையில அவங்க பின்னாடி இங்க போகும்போதே வாசல்ல நிற்பான். வாங்க என்ன செய்துன்னு ஆரம்பிச்சு வீடு வரைக்கும் ஊர் பலாய கழுவிட்டு போய் முடிச்சுட்டு போயிடுவான். எவ்வளவு தூரம்? 5 பேரை குளிப்பாட்டின தூரம். வீட்டுக்கு உங்களுக்கு எவ்வளவு தூரம்? எவ்வளவு தூரம்? 5 பேரை குளிப்பாட்டின தூரம். அவ்வளவு குளிச்சு அவனுக்கு சோப் போட்டுலாம் கழுவி விட்டுருவான். கழுவி குடிச்சு முடிச்சுட்டு போயிடுறது. அப்படி சரி ஹைர். அல்லாஹ் நம்ம வாயை அப்படி இல்லாம பாதுகாக்கட்டும். அப்ப இவ்வளவு சொற்றொடர்கள் எழுத்துக்கள் அதுல இருக்கு. 110 ஆயத்து இல்லையா? 110 ஆயத்து அதுல இருக்கு. அதுல அல்லாஹ் தஆலா 71 ஆயத்துக்களை சம்பவங்களா சொல்றான். இறைமறை குர்ஆனினுடைய இறைமறை குர்ஆன் மொத்தம் எத்தனை ஜுஸு? மொத்தம் எத்தனை ஜுஸு குர்ஆன்ல? 30. எத்தனை? 30 ஜுஸு இருக்கு. பிள்ளைகளுக்கு அதெல்லாம் படிச்சு கொடுக்கணும். 30 ஜுஸு இருக்கு. அந்த 30 ஜுஸுல சரியா இப்ப நமக்கு இந்தியான்னு இவ்வளவு பெருசா இருக்கு. இந்தியால 0 பாயிண்ட் இந்தியாவுடைய சென்டர் இருக்கு. அது எங்க இருக்கு? எங்க? நாக்பூர்ல 0 பாயிண்ட் ஒண்ணு வச்சிருக்கிறான். அதான் இந்தியாவுடைய சென்டர். அதான் மேப்படியானோ அந்த இடத்த தேர்ந்தெடுத்து வச்சிருக்கிறானோ, நடுவுல வச்சு எல்லாத்தையும் ஆளணும்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவா சிந்தனை பண்ணி தான் வச்சிருக்கிறான். நாம அவனையும் சாதாரணமா நினைக்க கூடாது. ரொம்ப தெளிவா தான் எல்லாம் பண்றான். நாம தான் முட்டாளா இருக்கிறோம். எந்த திட்டமும் இல்லாம, எந்த தூர நோக்கும் இல்லாம, தெளிவுகள் இல்லாம நாம தான் முட்டாளா கிடக்கிறோம். அவன் தெளிவா இருக்கான். எப்படி எங்க எதை எப்படி அமைக்கணுங்கிறதுல மிக துல்லியமா அவன்கிட்ட இருந்து நாம பாடம் படிக்கணும். எல்லாத்துக்கிட்டையும் ஒரு ஆசான் 2ல் 1 இருக்கணுமா? ஒரு ஆள்கிட்ட இருந்து 2ல் 1 தான். நாமளும் இன்னொரு ஆளுக்கு 2ல் 1 தான் இருப்போம். நீங்களும் இன்னொரு ஆளுக்கு 2ல் 1 தான் இருப்பீங்க. எல்லாருமே 2ல் 1 தான். ஒன்னு இத மாதிரி செய்யுங்கிறதுல பாடம், இன்னொன்னு இத மாதிரி செய்யாதங்கிறதுல பாடம். நாம யாரா இருக்கணும்னு முடிவு செஞ்சுக்கிறோம். நம்மளை காட்டி ஒருத்தன் இவரை மாதிரி அப்படின்னு காட்டணுமா, அப்படி இவனை மாதிரி ஆயிடாதடா அப்படின்னு காட்டணுமா, நாம தான் முடிவு செய்யணும். சரி ஹைர். இறைமறை குர்ஆன் 30 ஜுஸுல சரியா சென்டர் மைய புள்ளியாக வல் யதலத்தஃப் அப்படின்னு வரக்கூடிய அந்த வாசகம் இருக்குல்ல, அது இடம்பெற்ற சூரா என்ன சூரா? சூரத்துல் கஹஃப். சரியா? இவ்வளவு பெரிய பல்வேறு சிறப்புகள். இது சூரத்துல் கஹ்ஃப்னு ஏன் பேர் வந்துச்சு அப்படின்னா, கஹ்ஃப் வாசிகளை குறித்த தகவல் இடம்பெறுகிறது. இறைமறை குர்ஆன்ல குகை வாசிகளை குறித்த தகவல் இடம்பெற இந்த சூறாவில் மாத்திரமே இடம்பெற்ற சம்பவங்கள்னு சிலது உண்டு. இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் சம்பவம்லாம் இதுல இடம்பெறுது. ஆனா மூசா அலைஹிஸ்ஸலாத்தோட கவுமுகள் பண்ற சேட்டை நிறைய, அதனால நிறைய இடத்துல எல்லா இடத்துலயும் இடம்பெற்றிருக்கும், பெரும்பாலான இடத்துல. ஆனா இந்த சூறாவில் மாத்திரம் இடம்பெற்ற சம்பவங்கள் அப்படின்றா இந்த குகைவாசிகளின் சம்பவம். குர்ஆன்ல வேற எங்க தேடினாலும் கிடைக்காது. இந்த சூறால தான் அதை எடுக்க முடியும். அதே மாதிரி 2 தோட்டக்காரர்கள், ஜன்னத்தான் 2 தோட்டக்காரர்களுடைய செய்திகள் இதுல இடம்பெறும். அது என்னங்கிற சூறால தேடணும். நீங்க
மூணாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இடையில நடந்த அந்த சம்பவம் இருக்கு பாருங்க, அது இந்த சூறால மாத்திரம் தான் இருக்கு, வேற எங்கேயும் ஒரு மேற்கோள் கோடிட்டு கூட சொல்லப்படாது. நாலாவது உலகத்தையே ஆண்ட துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய சம்பவம் இந்த சூறாவில் தான் இடம்பெறும். அந்த யாஜூஜ் மாஜூஜின் செய்திகள்லாம் இது அதுக்குள்ள வரும்னு வைங்களேன். இப்படியெல்லாம் இடம்பெறக்கூடிய இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. யாரு இந்த கஹப், அந்த கஹப் வாசிகள் வந்ததுனால அந்த கஹப்னு வந்தது. கஹப்னா பெரிய குகைன்னு அர்த்தம். அந்த இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யாரு மன் ஹஃபில 10 ஆயத்தின் மின் அவ்வலி சூரத்தில் கஹப், இந்த சூரா கஹப்ல யாரு 10 ஆயத்தை 10 ஆயத்தை மனனம் செய்வாங்களோ, ஓசிமா மின் ஃபித்னத்தி தஜ்ஜால், தஜ்ஜாலுடைய குழப்பத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டுருவாங்க. அதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸ்ல யாரு 3 ஆயத்தை ஆரம்பத்தில் உள்ள 3 ஆயத்தை மனப்பாடம் செய்வாங்களோ, யார் ஓதுவாங்களோ, வளமையாக ஓதுவாங்களோ, அவங்க தஜ்ஜாலுடைய சேட்டையில இருந்து பாதுகாக்கப்படுவாங்க. அதே மாதிரி கடைசி 10 ஆயத்தை சூரா கஹப்ல யார் ஓதுவாங்களோ அவங்களும் தஜ்ஜாலுடைய சேட்டையில இருந்து பாதுகாக்கப்படுவாங்க. சூரத்துல் கஹப் யாரு ஒரு ஜும்மாவுடைய நாள்ல ஓதுவாங்களோ அவரு 80 நாளைக்கு எந்த ஃபித்னாவும் தொடாம பாதுகாக்கப்படுவாருன்னாங்க. மஅசூமுன் இலா 8 ஐயாமின் 80 நாட்களுக்கு மின் குல்லி ஃபித்னத்தின் தக்கூனு, எந்த ஃபித்னாவா இருந்தாலும் சரி. சில பேர்லாம் தாங்க முடியலங்க, குழப்பம், வீட்டுல போனா பெரிய பிரச்சனையா இருக்கு, கம்பெனில பிரச்சனையா இருக்கு, வெளியில வந்தா பிரச்சனையா இருக்கு, அப்படியா சூரா கஹஃப் ஓதுங்கறாங்க. 80 நாளைக்கு அடிச்சு துவம்சம் ஆக்கிறோம், நெருங்கவே விடாது, பாதுகாத்துரும், சேஃப்டி அப்படியே ஃபுல்லா நம்மள ரவுண்டு கட்டி பாதுகாக்குங்கிறாங்க. சரியா? ஃபைன் ஹரஜத் தஜ்ஜால், அந்த 80 நாளைக்குள்ள தஜ்ஜால் வர்றதாக இருந்தால் கூட உஸிம மின்ஹு, அதுல இருந்து பாதுகாப்பு பெற்றுவான்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அதே மாதிரி ஜும்மாவுடைய நாள்ல யார் இந்த சூறாவை வளமையாக ஓதுவாங்களோ, அல்லாஹ் லஹு மினன் நூரி மா பைனல் ஜும்அத்தைன், ஒரு ஜும்மாவிலிருந்து 2வது ஜும்மா வரைக்குமான இடைப்பட்ட கால அளவு ஒளியால் பாதுகாப்பு வழங்கப்படும். அந்த ஒளி சாதாரண ஒளி இல்லை, அவ்வளவு பெரிய பிரகாசம், அவனுக்கு எல்லா விதமான தெளிவுகளும் பிறக்கும். இந்த ஹதீஸ் பின்னல் பெருமக்கள் சொல்லுவாங்க, ஒளிவுன்னு வந்துட்டா பாதுகாப்பும் வந்துடும். இப்ப இன்னைக்கு எலக்ட்ரிசிட்டி வச்சு பாதுகாப்பு கொடுக்கறோம், எலக்ட்ரிசிட்டியை வச்சு, அது ஒளி தானே. அந்த எலக்ட்ரிசிட்டியை வைக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா எது நெருங்கவும் செய்யாது. அதே எலக்ட்ரிசிட்டி நமக்கு பார்க்கறதுக்கு ஒரு ஆபத்தான இடங்கள்ல ஒரு வெளிச்சம் போட்டா அந்த இடம் நமக்கு பயம் இல்லாம போயிடுது இல்ல. அப்ப பயத்தை விட்டும் கார்மானமும் கிடைக்கும், அந்த இடத்துல ஒரு தெளிவும் கிடைக்கும்னு பெருமக்கள் சொல்லுவாங்க. அல்லாஹ் லஹு அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதே மாதிரி யாரு ஜும்மாவுடைய நாள்ல இதை ஓதுவாங்களோ வான் மண்டலம் வரைக்கும் இவர்களுடைய அந்த ஓதலின் ஒளி சென்று சேரும். அது மாத்திரமல்ல, வகுஃபிர லஹு மா பைனல் ஜும்அத்தைன், 2 ஜும்மாவுக்கு இடைப்பட்ட இடத்தில் உள்ள பாவங்கள் மன்னிக்கப்படும் அப்படின்னாங்க. இந்த ஹதீஸுக்கு பெருமக்கள் இன்னொரு விளக்கத்தை தராங்க. என்னன்னா, பாவங்கள் மன்னிக்கப்படுங்கிறது ஒண்ணு கிடைக்குது, அதை கடந்து பாவம் செய்யாத சூழலை அல்லாஹ் ஏற்படுத்தி விடுவாங்கிறாங்க. அவர் பாவமே செய்யணுங்கிற ஒரு முடிவை இப்லீஸ் தூண்டுதலோட வந்தாலும் அல்லாஹ் சாதகமா ஏற்படுத்தி கொடுக்காம அதை விட்டு அவனை காப்பாத்தி விட்டுருவான். பாவமே செய்ய முடியாத ஒரு சூழல் உருவாயிடும். அதனாலதான் உட்கார்ந்து நான்லாம் குர்ஆனை மனனம் செய்யறதுக்கு முன்னால வீட்டுல அம்மா ஓத வச்சு அங்க மூளையில இருந்து ஓதணும், வீட்டுல ஒரு முதல்ல உட்காந்து ஓதணும், சத்தமா ஓதணும். அவ பாட்டுல அவ வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பாக, சட்டை அடிக்க வைப்பாக, இது அயன் பண்ணுவாக, அது செய்வாக, எல்லாம் இதெல்லாம் வேலையெல்லாம் நடக்கும். இங்கேருந்து ஓதணும். அங்கேருந்து ஏதாச்சும் ஒரு தவற விட்டா அவ ஹாபிஸா கிடையாது, அங்கிருந்து அது அப்படியா இருக்கு ஒழுங்கா பாரு அப்படிம்பாங்க. பார்த்தானே ஓதுறா, நல்லா பார்த்து ஓது அப்படிலாம் சொல்லி இது பண்ணுவா, உட்காந்து ஓத வைப்பா. வீட்டுல பிள்ளைகளை ஓத வைக்கணும். ஓத வச்சா அந்த பிள்ளைகள் தவறான இதுகள்ல போகாம பாதுகாக்கப்படுவாங்க. இளைஞர்கள் வாலிபர்கள் இருக்கிறாங்க வீட்டுல, பிள்ளைகள் என்ன செய்யுங்க, வெள்ளிக்கிழமை ஓத வச்சிருங்க. வளமையா ஓத வச்சுட்டா அடுத்த வாரத்துக்கு இடையில மேப்படியான வேற எவனாவது எங்கேயாவது கூட்டு போய் கெடுக்கவும் முடியாது, ஆள் பாதுகாப்பாயிடுவான், சேஃப்டி வட்டத்துக்குள்ள வந்துடுவான். சரியா? அப்படி அதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற இன்னொரு இது,
யாராவது இந்த கடைசி 5 ஆயத்துகள் இன்னல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத்தில இருந்து ஆரம்பிச்சு கடைசி வரைக்கும் இருக்குல்ல, அஹதான் முடியுதுல்ல, அந்த கடைசி வரைக்கும் இந்த 5 ஆயத்துகள் யார் ஒருவர் துயில் கொள்ள தூங்கும் போது இத ஒரு நேரத்தை அவர் நினைச்சுக்கிட்டு, யா அல்லாஹ் இந்த நேரத்துல நான் எந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லி இப்ப அலாரம் செட் பண்றோமா இல்லையா, 4:30க்கு எந்திரிக்கணும், 5 மணிக்கு எந்திரிக்கணும், அந்த மாதிரி அலாரத்தை செட் பண்ணி வைக்கிற மாதிரி இந்த பாஸ்வேர்டை போட்டுட்டு எது இந்த 5 ஆயத்தை ஓதிட்டு படுத்துட்டாருன்னு சொன்னா பஅஸஹுல்லாஹு மின் அய்யில் லைலி ஷா, அவன் நாடின எந்த இரவுல எந்த நேரத்துல எந்திரிக்கணும்னு இவன் நாடி அதை ஓதுனானோ அல்லாஹ் தஆலா அந்த நேரத்துல எழுப்பி விடுவான். அது எப்படி வேண்டாலும் எழுப்பான். திடீர்னு மொழி போறோம், திடீர்னு காதல ஏதோ எறும்பு புந்த மாதிரி இருக்கும், இல்லைன்னா திடீர்னு ஒண்ணுக்கு வர்ற மாதிரி இருக்கும், ஏதாச்சும் ஒண்ணு ஆக மொத்தத்துல மேப்படியா அதுக்கப்புறம் தூங்க முடியாது. அலாரத்தையாவது ஒரே அமுக்கு டக்குன்னு ஒரு நச்சு முடிச்சிருவான். முடிச்சு தெளிவா ஸ்னோஸ்ன்னு போட்டு இருந்தா கூட ஸ்டாப் வச்சுட்டு படுக்கிற சீதேவெல்லாம் இருக்கிறாங்க. அதுல அலாரத்தை கூட அமுக்கி வச்சிடலாம், அல்லாட்ட கொடுத்ததை அமுக்க முடியாது, எழுப்பி விட்டுருவான். பஅஸஹுல்லாஹு மின் அய்யி லைலி ஷா காலு பலா. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சூரத்துல் கஹ்ஃப்ல தான் அந்த 5 ஆயத்தை தான் சொல்றாங்க. இப்படி எல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு, இன்னும் நிறைய இருக்குது. செக்யூரிட்டி சுத்த ஆரம்பிச்சிட்டாரு, சரியா? சரி, ஹைர், அல்லாஹ் ஹைராக்கி தரட்டும். அவர் அங்கேருந்து இங்கிருந்து வந்துட்டு போறாரு, சும்மா. ஆமா ஆமா ஆமா, அப்படி ஒரு ஆள் தேவையில்ல. என்ன கடைசி சஹர் வரைக்கும் போயிடக்கூடாது, ஒண்ணு ஆஃப் பண்ணிட்டு வருவார், கடைசி ஏசி ஆஃப் பண்ணுவார், முடிச்சிடணும். சரி, ஹைர், அல்லாஹ் ஹைராக்கி தரட்டும். அல்ஹம்துலில்லாஹ். ஏன்னா குர்ஆனை பத்தி பேசினா பேசிக்கிட்டே இருக்கலாம், எவ்வளவு வேண்டாலும் போகும்ல. அது முடிவு ஆத்தது, நாம தான் ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும். ஹைர், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம வாழ்க்கையில எல்லா நிஅமத்துகளையும் அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக, எல்லா பாக்கியங்களையும் அல்லாஹ் நிரப்பமாக தருவானாக. சூரத்துல் கஹ்ஃபை அல்லாஹ் தஆலா நாம் சரியாக வளமையாக ஓதக்கூடிய அந்த பாக்கியத்தை அல்லாஹ் அவனுடைய புறத்திலிருந்து அல்லாஹ் நமக்கு நசீபாக்குவானாக. இதில் பொதிந்திருக்கக்கூடிய ரகசியங்களை உள்வாங்குகிற தெளிவையும் ஞானத்தையும் அல்லாஹ் தருவானாக. அல்லாஹ் நாளை மறுமையிலும் நம்மை எல்லாம் இந்த உலகத்தில் கொடும் தஜ்ஜாலிடம் இருந்தும் தஜ்ஜாலுடைய அடிவரடிகளாக இருக்கக்கூடிய அத்தனை ஃபித்னா முசீபத்துகள் இருந்தும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. நாளைக்கு மறுமையிலையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய ஒளிவால் அலங்கரித்த நன்மக்களில் நம்மை சேர்த்தருள்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته. سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله. அல்லாஹ்வுடைய அருள் முடிச்சிருக்கிற ஆட்கள் எல்லாம் கேட்கறதுனால சவாபு கிடைக்குது இல்ல, அது அத்தனை சவாபும் அவருக்கும் பதியப்பட்டுரும். அவர் தூங்கிட்டு தான் இருக்கிறார், ஆனா அவருக்கும் பதியப்பட்டுரும். நல்ல மஜ்லிஸ்ல தூங்குனா அவருக்கும் சவாபு உண்டு. ஸல்லல்லாஹு அலா முஹம்மது عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه وسلم. اللهم صل وسلم.